நீங்கள் இப்போது ஒரு 6 இல்லை 7 வயசு சின்ன பையனை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரைஞ்ச ஒரு ட்ராயிங்கை ரொம்ப ப்ரௌடாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோஸான ஒருத்தர்கிட்ட காட்டுறீங்க. மனசு ஃபுல்லாக ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி பாராட்ட போகிறாங்கன்னு. ஆனால் சடனாக அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு இது இப்படி வரையக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம முகமே மாறிடும். மொத்த கான்ஃபிடென்ஸும் ஷேட்டர் ஆகிடும். நமக்கு நம்ம மேலேயே டவுட் வர ஆரம்பிச்சிடும். நம்மளாலலாம் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஓவர் திங்கிங் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நாளாக நாளாக மற்றவங்களோட கமெண்ட்ஸ், நம்மளை பார்க்குற பார்வை, நமக்கு அவங்க தர ஒரு கிரிட்டிக்கல் ரிமார்க், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை சுக்குநூறாக உடைச்சிருது. பட் ரியாலிட்டி என்னென்னா, மற்றவங்க நம்மக்கிட்ட நம்மளை பார்த்து நெகட்டிவாக சொல்கிற எதுவுமே நம்மளை பார்த்தினது இல்லை. அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். மற்றவங்களோட சுமையை நீங்கள் ஏன் சுமக்கணும்? மற்றவங்களோட வார்த்தையே உங்களோட மன அமைதியை தீர்மானிக்கணும். வாங்க, மற்றவங்க பேசுகிறத பர்சனலாக எடுத்துக்காம செல்ஃப் டவுட் பண்ணாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு ஒரு 4 டிப்ஸ் பார்ப்போம். ஏன்னா யூ டிசர்வ் டு பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லாமே உங்களை பற்றி இல்லை. பீப்புளை ஒரு கண்ணாடி மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய பயம், இன்செக்யூரிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு, உங்களுடைய கெரியர் சாய்ஸ் பார்த்தி இல்லை உங்கள் ட்ரீம் பார்த்தி ஏதாவது ஹார்ஷாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க மேலே வச்சுருக்கிற செல்ஃப் டவுட் தான். உங்கள் மேலே எந்த டவுட்டும் இல்லை. மற்றவங்க உங்களை பார்த்து எப்படி நினச்சாலும் அது உங்கள் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணுங்கள். செகண்ட் டிப், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம எப்பவுமே மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற கதைகளை தான் நம்பிகிட்ருக்கோம். நீ ரொம்ப அமைதியாக இருக்க, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, உன்னால் இதெல்லாம் நல்லா பண்ணவே முடியாது, இப்படி யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை நம்பிட்டு நம்மளோட மனசுக்குள்ளே அதை போட்டு குழப்பி ரொம்ப டவுன் ஆகிடுறோம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒர்த் மற்றவங்க ஒப்பீனியனில் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உங்களோட ட்ரீமை டவுட் பண்ணுறாங்கன்றதுனால உங்களோட கனவு தப்பாயிடாது. இது உங்கள் லைஃப், உங்களோட ஸ்டோரியை நீங்கள் தான் எழுதணும். உங்களோட கதையை உங்கள் பொட்டென்ஷியலை பேஸ் பண்ணி எழுதுங்க, மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒப்பீனியன்ஸை வச்சு இல்லை. மூணாவது டிப், உங்கள் மைண்டுக்கு ஒரு ஃபில்டரை போட்டுருங்க. உங்களோட மனசு ஒரு அழகான அமைதியான தோட்டம்னு வச்சுக்கோங்க. அதில் இஷ்டத்துக்கு எல்லாரையும் உள்ளே விட்டு அதை நாசமாக்க விட்டால் எப்படி இருக்கும்? அழகாக இருந்த அந்த தோட்டம் பார்க்கவே சகிக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கான பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். யாரை இல்லை எந்த விஷயத்த உள்ளே விடணும் விடக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாராவது உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினா அது என்னோட பிரச்சனை இல்லைப்பான்னு மனசில் சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறத ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டெறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த மைண்ட் செட் யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா அதில் இருந்து சீக்கிரம் மீண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவது டிப், உங்களை சுற்றி யார் இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒரு மலையோட உச்சிக்கு போக ட்ரை பண்ணுறப்போ யாராவது உங்களை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? 1 இன்ச் கூட உங்களால் நகர முடியாமல் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. அதனால் உங்களை சுற்றி உங்களை அப்லிஃப்ட் பண்ணுறவங்க, உங்கள் மேலே உங்களுக்கே டவுட் வர்றப்போ கூட உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நம்புகிறவங்கள வச்சுக்கோங்க. அவங்களோட வார்த்தைகளில் மட்டும்தான் உங்கள் மனசு டிசர்வ் பண்ணுது. உங்களை அவமானப்படுத்தணும்னு, உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினச்சி பேசுகிறவங்களோட வார்த்தைகளை இல்லை. லைஃப் ரொம்ப சின்னது. அது ஏன் நம்ம மற்றவங்களோட கேலி கிண்டல்களுக்கு வருத்தப்பட்டுட்டு வீணாக்கணும்? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வேர்த்தை டவுட் பண்ணுற மாதிரி யாராவது பேசுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஒப்பீனியன் ஒன்றும் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணல. நீங்கள் ஒரு யூனிக்கான பவர்ஃபுல்லான பர்சன். உங்கள் கதையை நீங்கள் தான் எழுத முடியும். நீங்கள் ஒன்றும் இங்கே மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக வாழ்கிறதுக்கு பிறக்கல.
உங்கள் லைஃப்பை வாழ்கிறதுக்கும் உங்கள் கனவை நோக்கி போகிறதுக்கும் தான் இருக்கீங்க. வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க. இது உங்களுடைய ராசாலி. நல்லதை கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.